ஸோ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. அவங்க வந்து பயத்தில் அதை அப்படியே நடுஹாலில் விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, எல்லா கேஸ் லீக் ஆகிடுச்சு, ஓகே நம்ம சேஃப்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேஸ் எல்லாம் அந்த ரூமில் தான் நிற்கிதுங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஸ்பார்க்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடு ஃபுல்லாக வந்து அந்த கேஸில் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருது. நல்ல வேலையாக 2 கதவுமே வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன காயங்களோடு அவங்க வந்து உயிர் தப்பிச்சிட்டாங்க. பீகார் மாநிலத்தில் கேஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிடிச்ச தீ விபத்துனால அந்த ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் எல்லாரும் போராடி பார்க்குறாங்க, முடியல. கண்டினியூவாக 12 சிலிண்டர் வந்து பிளாஸ்ட் ஆகுதுங்க. वो तो शुक्र कर निकल गया इनके घर में से, मतलब सब चले जाते, कोई राहत ना गई बाइक तो चली जाएगी। கேஸ் சிலிண்டர் திடீர்னு தீ பிடிச்சிருது. சமையல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த வீட்டுக்காரன் அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்து வெளியே போட்டுட்டு ஓடிட்டாப்புல. ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா உயிர் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவனோட பைக்கை வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து சேஃப்டியான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். எல்லோரும் சத்தம் போடுறாங்க, அதை மீறியும் அவன் அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். எல்பிஜி சிலிண்டர் இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா யாருமே பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து ஈஸியாக அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம்.